ஒரு பொண்ணு நடு ரோட்ல நின்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்களா? இங்க நம்ம ஹீரோ ராத்திரி தூங்காம பூஜை பண்றத அவங்க அத்தையும் பாத்துருந்தாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க மாமா வந்து நிக்கிறாங்க. அப்பவும் நம்ம ஹீரோ பூஜை பண்ணிட்டே இருக்கிறாரு. பேர் தெரியாத ஒரு சாமிக்கு எப்படி பண்ணணும்னே தெரியாம நீ ஏன் பூஜை பண்ணத நிறுத்துன்னு சொன்னா பூசாரியோட கையையே உடைக்கிறதுக்கு போறாரு. ஆபீஸ்ல நம்ம ஹீரோக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டா ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அதே நேரத்துல வீட்டுல நம்ம அத்தை அவங்க மாமாக்கு போனை போட்டு முழுசா மாறிட்டான், என்ன பண்ணன்னு எனக்கு தெரியலன்னு அளவும் அவங்க பின்னாடி ஒரு உருவம் அப்படியே கிராஸ் ஆகுது. வீட்டுல இருக்கிற அந்த சாமி சிலையை எப்படியாவது ஒழிச்சிட்டா போதும், அவன் பழைய நிலைமைக்கு வந்துருவான்னு சொல்லவும் உள்ள இருந்து ஒரு உருவம் திருப்பியும் எட்டி பாக்குது. ஆபீஸ்ல சாப்பிடாம நான் வீட்டுக்கு போறேன்னு கிளம்புன நம்ம ஹீரோக்கு அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுக்குறாரு. வண்டியை ஓட்டிட்டு வந்தா நடு ரோட்ல ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. யாரு நீன்னு கேட்டா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அரண்டு போயிருந்தாரு. யாரு பசிக்குதுன்னு சொன்னாலும் அவருக்கு பயம் தான் வருது. கார்ல இருக்கிற சாப்பாடு எடுத்து கொடுக்கவும் அதோட இல்லாம என் புருஷன் செத்து போயிட்டான், என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் கூட்டிட்டு வராரு. அத்தையும் பேர் தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிற, ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணா போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்லவும் எனக்கு பூஜை பண்றதுக்கு லேட் ஆயிட்டுன்னு அதே ரூமுக்குள்ள போயிருந்தாரு. காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பூஜைய படு பயங்கரமா நடத்திட்டு இருக்காரு. ராத்திரி ஆனதும் கரண்ட் போயிட்டேன்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தியை ஏத்துறதுக்கு நம்ம அத்தையும் தீப்பெட்டியை தேடுறாங்க. ஒரு வழியா மெழுகுவர்த்தியை ஏத்திட்டு திரும்பினா அகோரமா ஒரு உருவம் முன்னாடி வந்து நிக்குது. அந்த உருவமே அந்த மெழுகுவர்த்தியையும் அணைக்குது.